Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3. இந்த வசனத்திலிருந்து ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, blessed shall you be in the city and blessed shall you be in the field. இந்த வசனத்தின் மூலயமாக இந்த வார தொடக்கத்துல தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கட்டளையிடுறாரு. நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க இடங்கள்லையும் நம்மளை தேவன் ஆசிர்வாதமா வைப்பேன்னு சொல்றாரு. தேவன் இந்த கட்டளைகளை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த வசனத்துக்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் என்னன்னா, அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியணும். வேதத்துல மோசையின் மூலயமாக நமக்கு கிடைத்திருக்க 10 கட்டளைகளை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேதம் முழுவதும் அநேக கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லா கட்டளைகளுக்கும் நம்ம கீழ்ப்படைந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்றப்போ இந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு தான் தேவன் நமக்கு இன்னைக்கு உணர்த்துறாரு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படின்னா ஏமாற்றி சம்பாதிக்கிறது கடவுளுக்கு அருவருப்பானது. அதே போல குடும்பத்துல கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர்களா எப்படி நடந்து கொள்ளணும், அநேக காரியங்கள் கட்டளைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டளைகளெல்லாம் நம்ம கீழ்ப்படைந்தா மட்டும்தான் தேவனுடைய வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இன்னைக்கும் இந்த வார துவக்கத்துல நீங்க நிதானித்து யோசிச்சு பாருங்க, தேவன் கொடுத்த கட்டளைகளை நம்ம உண்மையாலுமே கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? அப்படி ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு மட்டும் இல்ல, நம்மளோட சந்நிதிக்கும் தொடரும்னு தான் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நான் அநேக நேரங்கள்ல சொல்ற மாதிரி, தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாக நிறைவேறும். நம்ம தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தோம்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியே இந்த நாள் உங்ககிட்ட தான் தேவன் சொல்றாரு, நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.